நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு ராசி. மனைவி சொல்லி மந்திரம் அப்படின்னு வாழக்கூடியவங்க. வழக்காடுவதில் ரொம்பவும் திறமையானவங்களாக இருப்பாங்களே. இவங்க கிட்ட யாராவது ஏதாவது சண்டை பிரச்சனைன்னு சொல்லி ஒரு வாக்குவாதம் செஞ்சால் அதில் நான் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வழக்காடுவாங்க. ஆனாலும் எவ்வளவு கோபம் வந்தாலுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிந்தனை ஆற்றல் பெற்றவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவ்வளவு சிறப்பான குணம் கொண்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க தாங்க இந்த மிதுனம் ராசியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ஒரு ஒரு நபர் வரும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே கணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது முன் சிந்தனை அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு கோவில் செல்வது, ஆலய வழிபாடு செய்கிறது எல்லாமே ரொம்பவும் பிடித்தமான செயலாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, புதன் கிழமையில் நாராயணன் வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர உதவுங்க. ஏன்னா உங்களோட ராசி அதிபதி புதன் பகவான் உங்களோட ராசிக்குரிய கடவுள் நாராயணன் அப்படிங்கிறதுனால புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையை வளமானதாக மாற்றும். மேலும் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமோ நாராயணா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த நாராயணின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கி வளர நாங்கள் நாராயணனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். மிதுனம் ராசியில் உள்ள புனர்பூசம், மிருகசீரிடம், திருவாதிரை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும், இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் நீடிக்குமா, இல்லை ஏதாவது முன்னேற்றம் ஏற்படுமா? இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால உங்களோட குணாதிசயங்களும் எப்படி இருக்கும், எந்த விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டால் உங்களோட வாழ்க்கையில் இன்னும் நல்லா செல்வ செழிப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும் நண்பர்களே. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லோருக்குமே நல்லது பண்ணுறேன், எனக்கு நடக்கிறது நல்லதாக இருக்கான்னு பார்த்தா கட்டாயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் ராசி அன்பர்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜோதிடரோட நம்பர் சொல்லியிருக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயில் சொன்னால் மட்டுமே போதுங்க. ஏன்னா ஜாதக அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்குமே கிரகநிலைகள் மூலம் நிறைய மாற்றங்கள் இருக்கும். இதன் மூலம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே தீர்ப்பதற்கான வழிகளை அவங்க சொல்லுவாங்க. நிறைய பேர் இவங்க ஃபோன் மூலியமாகவே நல்ல தீர்வு பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த நம்பரையுமே உங்களுக்கு தரும். கஷ்டப்படுகிற மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். நிதானமாக பேசி நினைத்த செயலை நடத்தி கொள்ளும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திர பகவானும், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேது பகவானும், சப்தம ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சனி பகவானும், தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் மூலம் மார்கழி மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ சொன்னோம் இல்லையா நிதானமாக பேசக்கூடியவங்க அப்படின்னு, இவங்க இந்த ஒரு செயலாளியே இவங்களை சுற்றி இருக்கிற அனைவருக்குமே இவங்களை பிடிச்ச நண்பர்களாக இருப்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் கடந்த காலங்களில் போதுண்டா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடைகள் ஏற்பட்டிருக்கும். எப்படா நமக்கு முன்னேற்றம் தரும் இந்த காலம் அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்பவும் புலம்பியிருப்பீங்க. தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த கிரக நிலைகளின் மூலம் பார்த்தா இந்த மார்கழி மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அனைத்து எதிர்ப்புகளுமே உங்களை விட்டு விலகிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடன் தொடர்பாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அந்த கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வதற்கான வாய்ப்புகள் வந்து சேரும். பல வகையிலுமே இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு யோகம் தரும் மாதமாக அமையும் மார்கழி மாதம். உடலில் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படும். மனதில் அவ்வளவு குழப்பங்கள் இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் அனைத்துமே தீரும். ஆனால் மற்றவங்க கூட பழகும் பொழுது, புதிய நபர்களின் அறிமுகம் வரும் பொழுதும் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக செயல்படுறது அப்படிங்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா 3ஆம் நபரின் புதிய அறிமுகம் அப்படிங்கிறது உங்களோட இந்த மாதத்தில் ஒரு சில பிரச்சனைகளை வரக்கூடும். அப்படிங்கிறதுனால கவனமாகவும் நிதானமாகவும் செயல்படணும். குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட வீண் வாக்குவாதம் அவ்வப்போது ஏற்படலாம்.
கணவன் மனைவிக்கிடையே வீணாக தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறதன் மூலம் நன்மை உண்டாகும். உறவினர்கிட்ட பேசும் பொழுதுமே கேள்விக்கு பதில் சொன்னால் போதுங்க, கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதுமே நல்லது. உங்களோட பொருட்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாத்து பத்திரமா வச்சுக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகிடுங்க. அதனால் கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். வரவேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக வந்தாலுமே இந்த மாதம் உங்களது கை வந்து சேரும். சரக்குகள் வரும் பொழுது, புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் பொழுதுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படணும். தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலுமே அதன் மூலம் நல்ல லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளின் கட்டளைகளை நிறைவேற்றி நீங்கள் பாராட்டு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரலாங்க. உங்களோட பணிகள் சிறப்பாக இருந்தால் கட்டாயம் இந்த மார்கழி உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். சக ஊழியர்களுமே உங்களை மதித்து மரியாதையாக நடத்துவாங்க. பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் கொஞ்சம் தாமதம் உண்டாகலாம். வீண் பிரச்சனைகளை கண்டா ஒதுங்கி போயிடுங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சக மாணவர்கள் உதவி கிடைக்குங்க. பாடங்களை நன்கு படித்து கூடுதல் மதிப்பெண் பெற இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்குமே எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். எதிர்ப்புகள் விலகி உங்களோட தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகள் உங்களை விட்டும் நீங்கும் மாதமாக மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையினருக்கு மேலிடத்தோட எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அவங்களோட கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கோங்க. நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க. உங்களோட பொறுப்புகளை நீங்கள் திறம்பட செய்வதன் மூலம் அந்த பதவி உயர்வுமே கூடிய விரைவில் உங்களை வந்தடையும். புதன்கிழமைகளை இந்த மிதுன ராசி அன்பர்கள் நவகிரகங்களை வணங்கி வருவதன் மூலம், நவகிரகங்களுக்கு வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் வாய்ப்பும் பெருகும். பொருளாதாரமே உயர்ந்து காணப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், புதன்கிழமையில் நாராயணன் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தாங்க புதன்கிழமையில் நவகிரக வழிபாடுமே உங்களோட வாழ்க்கையில் மன அமைதி தர ஒரு பெரிய உதவியாக இருக்கும். இப்போ மிதுனம் ராசியில் உள்ள மிருகசீரிடம் 3, 4ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு நிதானமாக செயல்பட்டால் நினைத்ததை சாதிக்கும். உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு முன்னேற்றம் நிறைந்த மாதமாக அமையும். சனி பகவான் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களையும் புது நம்பிக்கையும் ஏற்படுத்துவார். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் உங்களை விட்டு விலகும். வருமானம் பல வழியிலுமே வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும். எதிர்ப்பு இல்லாத நிலை இப்பொழுது உங்களோட வாழ்க்கையில் இருக்கும். இழுபறியாக இருந்து வந்த வழக்குகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். உங்களோட புத்திசாலித்தனம் இந்த மாதம் வெளிப்படும். நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சுட்டு வந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது உங்களோட கை சேரும். அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துணிச்சலாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு நன்மையான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுப்பார். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. எதிர்பார்த்த வரவு சேரும். சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிர்பார்த்த பணம் கை சேரும். பாக்கியாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும். உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உங்களுக்குமே தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். உடல் நிலையில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் உங்களை விட்டு நீங்கும். மனம் தெளிவடையும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலகும். இழுபறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். வரவேண்டிய பணம் கூடிய விரைவில் உங்களோட கை சேரும். தொழில் முன்னேற்றம் அடையும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும். அதன் பிறகு புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு உயர்ந்த லட்சியத்தோட வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கும் பலன் தரும் வகையில் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. குரு பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கும் இந்த நிலையில் செலவுகள்
குறையும். இருந்தாலுமே எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க யோசித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும். ஜனவரி 1 வரைக்குமே உங்களோட ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கும் இந்த நிலையில் நீங்கள் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ளும் வாய்ப்பும் பெற முடியும். உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்பட்டு காணப்படும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழும். மாதம் முழுவதும் அதிர்ஷ்டக்காரகன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கும் இந்த நிலையில் வரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். உங்களோட குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போவதன் மூலமும் சந்தோஷம் நிலவும். இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி காணாமல் போகும். பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிச்சிட்டு வரும் சனி பகவான் யோகமான பலன்களை கொடுக்குவார். அவருடைய 3 பார்வைகளுமே உங்களோட வாழ்வில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இதுவரைக்கும் பலவித முயற்சிகள் மேற்கொண்டும் நிறைவேறாமல் இருந்த வேலை இப்பொழுது நிறைவேறும். போதுண்டா சாமி பட்ட கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான நிறைவான ஒரு பலனை பெறக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் அமையும். நண்பர்களே, என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.